வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோகிணி, எனக்கே அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் நீ கொண்டு வரலன்னு மனோஜ் கேட்க, நானே வேலையாகணும்னு போயிருந்தேன். ஏன் மனோஜ் நீ வேற அப்படிங்கிறாங்க. வேலையாகணுமா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டு மேக்கப்காக போயிருந்தேன். அந்த வேலை ஆகணும்லன்னு சமாளிச்சு முடிச்சிடுறாங்க. சரி, இனிமே எனக்கும் கொண்டு வந்துரு, மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு மனோஜ் முன்னாடி நடந்து மேலே வந்து பாக்குறாரு. அங்க முத்து மீனாவோட சாரியோட தலைப்பை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. மீனா முகம் தெரியல, முத்துவோட முகம் மட்டும் தெரிய பார்த்து அதிர்ச்சியாகிற மனோஜ், அம்மா அம்மா, அவ ஏதோ ஒரு பொண்ணு கூட நிக்கிறான். அத மனோஜ் அம்மாவுக்கும் காட்ட, டேய் இது என்ன வீடா வேற என்னது, என்ன கூத்து நடக்குதுங்க, டேய் யாருடா அந்த பொண்ணுன்னு கேக்குறாங்க விஜயா. இந்த சத்தத்தை கேட்டவுடனே ஸ்ருதி ஓரமா ஒரு பக்கம் போய் நின்னுடுறாங்க. ஐயையோ மாட்டணும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ஒரு ஃபன் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்துடுறாரு. திரும்புற மீனாவை டக்குன்னு தாம் பக்கமே திருப்பிக்கிட்டு, இப்ப என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப என்னவா, நடு வீட்டுல ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா நாங்க விளம்பர படம் எடுக்கிறோம், அதுக்காக பாம்பேல இருந்து ஒரு மாடலை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்ருதிய ரவியாலையும் சிரிப்பை அடக்கவே முடியல. அதிர்ச்சி ஆகிற விஜயா, என்னவா அப்படின்னு மனோஜ் கிட்ட கேட்க, வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானாமா, எப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான் பாருங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிக்கிட்டு விஜயா உள்ளர வர்றாங்க. வீட்டுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்க போனா அவ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. யாருன்னு முத்து கேட்க, மீனா எங்கடா பூ கொடுக்க போயிட்டாளா, அதான் எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறியா நீ அப்படின்னு விஜயா கேட்க, நீ வேற சும்மா இருமா, சும்மா சும்மா திரும்பிட்டு இருக்கேன்னு திரும்ப ட்ரை பண்ற மீனாவை அடக்குறாரு முத்து. கரெக்டான போஸ், அப்படியே நில்லுமா நீ நில்லுமா அப்படின்னு மீனாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டே சொல்றாரு. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏதோ குடிப்பழக்கம் தான் இருக்குதுன்னு பார்த்தா இப்படி பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன ச்சே அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல, அம்மா இதுக்குதான் என்னை மாதிரி படிச்சவனா இருக்கணுங்கிறது, ஒரு பொண்டாட்டி கூட ஒழுக்கமா வாழணும்னு மனோஜ் சொல்ல, டேய் ஒழுக்க சிகாமணி, நீ ஒரு பொண்ணு கூட தான் வாழ்ந்திருக்கன்னு நானும் நம்பிட்டேன்டா அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. டேய் அவன் சொல்றது சரிதான்டா, கல்யாணம் ஆனவன் கண்டவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிக்க வச்சுச்ச, எங்க போன அந்த மீனா, மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுற விஜயா மீனாவை எங்கேயும் தெரியாம போகவே, டேய் அவ வாயை பத்தி தெரியுமா இல்லையா, அவ மட்டும் இத பார்த்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஏய் மீனா எங்கடி போனேன்னு விஜயா கூப்பிட திரும்புறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீனா. முத்து அடக்கி பிடிச்சிருக்காரு விடவே இல்லாம. டேய் அப்படின்னு கோவமா விஜயா பக்கத்துல வர, அதுக்குள்ள விடுங்க என்னையன்னு தள்ளி விட்டுட்டு திரும்புறாங்க மீனா. அத்தை நான் தான் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே மீனாவை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அத்தை எங்க பூக்கடைக்கு நெட்ல போட்டோ எல்லாம் போடுறதுக்காக போட்டோ எடுக்கலான்னு சொன்னாங்க, அதனாலதான் சொல்லிட்டு தன்னோட சாரியை குனிஞ்சு பாக்குறாங்க மீனா. ஓஹோ, அதுக்குதான் இந்த கோலமா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தியா, உனக்கு ஏதோ துரோகம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு எப்படி ஆடி போயிட்டாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவ விஜயா பாக்குறாங்க. விஜயாவை மீனா ரொம்ப நெகிழ்ச்சியோட பாக்குறாங்க. அப்போ ஸ்ருதிய ரவி மெல்ல முன்னாடி வர, அதுவரையிலும் தகச்சு போய் பார்த்துட்டு இருந்த ரோகிணி, ஸ்ருதி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா இப்பதான் உள்ள இருந்து வரோம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க ஸ்ருதி. முத்து வேற யாரும் ஒரு பொண்ணு கூட நின்னுட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, விஜயா ரூம்குள்ள போறதுக்காக திரும்புறாங்க. அத்தை என் புருஷன் அந்த மாதிரி ஆள் இல்ல, இருந்தாலும் எனக்கு ஏதோ துரோகம் நடக்குதுன்னு நினைச்சீங்களே, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை, நீங்க என்னை இந்த வீட்டு பொண்ணா நினைக்கிறீங்கன்னு இப்பதான் எனக்கு நல்லா தெரியுதுங்க அத்தை அப்படின்னு மீனா ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற விஜயா, போதும் போதும், அவன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறானோன்னு தான் கேட்டேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு விளம்பர படம் எடுக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா, ஆளையும் இதையும் பாரு, இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஜயா தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. மெல்லுமா பக்கத்துல வர்ற மனோஜ், அதானே பார்த்தேன், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தரை யாருக்குறா பார்க்க போறேன், என்ன உன்னை மாதிரி கோக்குமாக்கான ஆள்னு நினைச்சியான்னு முத்து கேக்குறாரு. இவர்கிட்ட என்ன பேச்சு, வா நம்ம உள்ளர போலான்னு மனோஜ் தள்ளிக்கிட்டே உள்ளர போறாங்க ரோகிணி. அவங்க எல்லாரும் போனதும் குடுகுடுன்னு ஓடி வர்ற ஸ்ருதி, மீனா பாத்தீங்களா, ஆன்ட்டிக்கே உங்களை ஒரு நிமிஷம் அடையாளம் தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க என் முகத்தை பார்க்கல அப்படிங்கிறாங்க மீனா. இந்த மேக் ஓவர் உங்களுக்கு ரொம்பவே செட் ஆயிருக்கு, நான் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன், உங்களுக்கு அவ்வளோ ஆர்டர் வரப்போகுது பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பா வரும், நீ போட்டோ வீடியோ எடுத்தல எல்லாத்தையும் ஏத்திக்கோ, பலகுரலே நல்லா பண்ணிடணும் சரியானு முத்து கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க இருந்து போயிடுறாங்க. ரவி வழக்கம் போல அவங்கள ஃபாலோ பண்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் மீனா, அம்மாவே பாத்தியா ஷாக் ஆயிட்டாங்க,
அவங்களுக்கு உன் மேல ஓரமா ஒரு கரிசனை இருக்கு போல அப்படின்னு முத்து சொல்ல. இருக்கா இல்லையான்னு தெரியலங்க, ஆனா இருந்தா சந்தோஷம்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல. அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துவும் சிரிக்கிறாரு. சிட்டியோட ஆபீஸ்ல ரோகிணியும் வித்யாவும் உட்கார்ந்துருக்காங்க. சிட்டி பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. என்னடா பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா எண்ணிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல, ஆனா பண விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்ல. கரெக்டா இருக்கு அப்படிங்கிற சிட்டி அடியாள் கிட்ட சொல்லி, டேய் ஸ்வீட் கொடுடா அப்படிங்கிறாங்க ரோகிணிக்கும் வித்யாவுக்கும். ரோகிணி ஸ்வீட் எடுத்துக்கோங்க, வித்யா நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சிட்டி சொல்ல. 2,00,000 பணத்தை வாங்கிட்டு 100 ஸ்வீட்டை கொடுக்குறீங்க, எதுக்கு இது அப்படின்னு வித்யா கேட்க. எல்லாம் நல்ல விஷயம்தான், இனிமே அந்த பிஏவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவன் கதை முடிஞ்சது அப்படிங்கிறாரு சிட்டி. உடனே பயந்து போற வித்யா, ஐயோ செத்துட்டானாங்கன்னு கேட்க. அதெல்லாம் இல்லைங்க, அவன் இனிமே உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டான்னு சொல்றேன் அப்படின்னு சிட்டி சொல்ல. அடைச்சா அவ்வளவுதானான்னு மெதுவா சொல்றாங்க வித்யா. அதான் பணத்தை கொடுத்துட்டீங்களே, இனிமே அவனால உங்களுக்கு தொல்லை இருக்காதுன்னு சிட்டி சொல்ல. சீக்கிரம் டெலிவரி பண்ணி அவனை எங்கேயாவது அனுப்பி கிணிப்பி விடுங்க, இதுக்கு மேல இவகிட்ட பணம் கிண எதுவும் கேட்காதீங்க, இதுக்கே இவ ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறா அப்படின்னு வித்யா சொல்ல. நான் என்ன பண்றது, இவங்களை பத்தின சீக்கிரட்லாம் அந்த பிஏவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் மிரட்டிட்டு இருந்திருக்கான். இந்த பணத்தை விட சீக்கிரட் பெருசு இல்லையா, உங்க லைஃப் உங்களுக்கு முக்கியம் தானேன்னு சிட்டி கேட்க. இதோ பாருங்க, அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவனால எனக்கு டார்ச்சரா தான் இருக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்ல. கவலையே படாதீங்க ரோகிணி, இன்னையில இருந்து அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் தான் பண்ண போறேன்னு சிட்டி சொல்ல. ரோகிணிக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது அப்படின்னு ரோகிணி கேட்க. நான் தான் அவனை வெளியூர் அனுப்ப போறேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கே கேரளா அனுப்பி அவன் உடம்ப சரி பண்ணி அங்கிருந்து அப்படியே வடநாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன், உங்களுக்கு எந்த பயமும் வேணான்னு சிட்டி சொல்ல. 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. என்ன ஸ்வீட் எடுக்காம போறீங்க, உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, ஜாலியா ஸ்வீட் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சிட்டி சொல்ல. ஓபன் பண்ணி இருந்த பாக்ஸை டப்புன்னு மூடி, நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம் தேங்க்ஸ்னு பாக்ஸை கையில எடுத்துக்கிறாங்க வித்யா. அவங்க போனதும் சிட்டி பணத்தை எடுத்துக்கிட்டு பிஏ இருக்க ரூமுக்குள்ள வர்றாரு. அவர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. யோ என்னையா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சிட்டி கேட்க. நீங்க அடிச்சு அடிக்கி என் உடம்பு தேர வேண்டாமா அப்படின்னு பிஏ கேட்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிருந்தா அடியாவது மிச்சமா இருக்கும்ல, பாத்தியா 2 லட்சம் அப்படின்னு சிட்டி பணத்தை உள்ளங்கையில் அடிச்சு காமிக்க. கொடுத்துட்டாளா அப்படின்னு ஆச்சரியமா பிஏ கேட்க. உன்னை மாதிரி காசு கொடு காசு கொடுன்னு கேட்டா எப்படி வரும், இப்ப பாத்தியா அவளே தேடி வந்து கொடுத்துட்டு போறா, இதுதான் டெக்னிக் அப்படிங்கிறாரு சிட்டி. உங்களை ஒரேவுக்கு அறிவு இருந்தா நான் ஏன் இப்படி சுத்த போறேங்கிறாரு பிஏ. தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரேடியா அறுக்க கூடாதியா, அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பாத்துக்கணும், தேவைப்படும் போது முட்டையை எடுத்துக்கணும், அப்படிதான் இந்த ரோகிணி என்கிட்ட வசமா மாட்டி இருக்கா, இனிமே நான் கேட்கும் போதெல்லாம் அவ எனக்கு பணம் கொடுக்கணும்னு பெருமையா சொல்றாரு சிட்டி. சரி என்னோட ஷேர் அப்படின்னு பிஏ கேட்க. நான் எவனுக்கு ஈக்குவல் ஷேர் எல்லாம் கொடுத்ததே கிடையாது, இந்தா அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்து, சரி அடியெல்லாம் ரொம்ப வாங்கி இருக்கிற, இந்தா அப்படின்னு இன்னொரு கட்ட பணத்தையும் கொடுக்கறாரு சிட்டி. இந்த டீலிங் கூட ரொம்ப நல்லா இருக்கு பாஸ் அப்படிங்கிற பிஏ சட்டையை எடுத்து போட. ஒரு 2 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிடு, இங்கே இருக்காத, ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து என்னை பாரு, அப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு சிட்டி. காசை கொடுத்து டூருக்கு அனுப்பி விடுறீங்க பாஸ், எனக்கு இது போதும் பாஸ், என்னாலேயே அவ பின்னாடி பணத்தை கேட்டு சுத்திட்டு இருக்க முடியல, இனிமே நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேங்கிறாரு பிஏ. ரைட்டு கிளம்பு அப்படின்னு சிட்டி சொல்ல. தேங்க்யூ பாஸ்ன்னு கிளம்பிடுறாரு பிஏ. நம்ம இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் மனோஜ் கார் ஓட்ட அவருக்காக போனை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ஓகே சார், ஸ்டாக் எல்லாம் இந்த வாரத்துல வந்துடும், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்டாக் வந்தது நானே உங்களுக்கு கால் பண்றேன், மற்ற விஷயமெல்லாம் பேசிக்கலாங்க சார். சரிங்க சாருங்கிற மனோஜ் சொல்ல. ரோகிணி போனை கட் பண்ணிடுறாங்க. பாத்தியா ரோகிணி, ஒரு சப் டீலர் போன் பண்ணி அவருக்கு டீலர்ஷிப் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு, இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்ப எல்லாரும் என்ன தேடி வர்றாங்கன்னு மனோஜ் சந்தோஷமா சொல்ல. நீ பெரிய ஆர்டர் வாங்கியிருக்க மனோஜ், அதனாலதான் இது எல்லாமே, இதுக்கு மேல எல்லா பெரிய ஆளுங்களும் உன்னதான் தேடி வருவாங்க பாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கால் வருது. மொபைல் எடுத்து பாக்குற ரோகிணி, இங்க பார் சந்தோஷ் சார் கால் பண்றாரு அப்படின்னு காமிக்க. குடுக்குடன்னு தன்னோட போனை கேட்கிறாரு மனோஜ். அப்படியே இரு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல. ஸ்பீக்கர்ல போடுங்கிறாரு மனோஜும். ஹலோ சார், ஹவ் யூ சார் அப்படின்னு ரொம்ப பவ்யமா மனோஜ் கேட்க. மனோஜ் ஹவ் யூ அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. ஃபைன் சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஐ எம் குட் அப்படின்னு அவரும் சொல்றாரு. நீங்க சென்ட் பண்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய சப்டீலர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு சந்தோஷ் கேட்க. ஆமாங்க சார், இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மதுரை நாகர்கோவில்ல இருந்து சில டீலர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் அவங்க டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேங்க சார்னு மனோஜ் சொல்ல. தட்ஸ் குட், நான் சீக்கிரமே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்றேன், அந்த விஷயமா பேசதான் கால் பண்ணேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல.
மனோஜ் ரோகிணி முகத்துல ஏக சந்தோஷம். நம்ம ப்ராடக்ட்ஸ நிறைய ப்ரோமோட் பண்ண வேண்டி இருக்கு. உங்க ஷோரூமையும் ப்ரோமோட் பண்ணணும்னு சந்தோஷ் சொல்ல, சார் நானும் அதை பத்தி தாங்க சார் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய லெவல்ல ஒரு ஆட் பண்ணணுங்க சார். ஆனா இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, டோன்ட் வரி மனோஜ், நானே அதுக்கு அரேஞ்ச் பண்றேன். ஒரு ஆட் ஃபில்ம் எடுக்க பிளான் பண்றேன். அதை உங்க ஷோரூம்ல தான் ஷூட் பண்ண போறோம். அது உங்க ஷோரூமுக்கு ப்ரொமோஷனா இருக்குமே அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, சூப்பர் சார். அப்ப டாப்ல இருக்க ஏதாவது ஒரு ஹீரோயினை புக் பண்ணிடலாமாங்க சார் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். இது கேக்குற ரோகிணி மனோஜ் ஒரு கில்ல நீங்க ஓகே சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். இல்லைன்னா பாலிவுட்ல இருந்து ஏதாவது ஹீரோயின்ஸ் பார்க்கலாமாங்க சார்? தீபிகா படுகோனே, ஆலியா பட் இந்த மாதிரி அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோகிணி கிள்ளிக்கிட்டே இருக்காங்க செல்லம்மா. இல்ல மனோஜ், செலிபிரிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரீச் கிடைச்சாலே போதும். அதனால இப்பெல்லாம் கம்பெனியோட ஓனர்ஸ் தானே விளம்பரத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, மனோஜ் அசடு வெளியிறாரு. நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆமாங்க சார், இப்ப கூட அதான் ட்ரெண்டா இருக்கு. அப்ப நீங்களே ஆக்ட் பண்ணிடுறீங்களாங்க சார்னு மனோஜ் கேட்க, இல்ல மனோஜ், உங்க ஃபேமிலியை வச்சுதான் நான் ஒரு ஆட் ஃபில்ம் பண்ண போறேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. எங்க ஃபேமிலியை வச்சா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாங்கிறாரு சந்தோஷ். என்ன ஆட் பண்ண சொல்ல போறீங்களா? ஆக்சுவலா நான் ஹீரோ மாதிரி இருப்பேன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் நினைப்பீங்கன்னு தெரியாதுங்க சார் அப்படின்னு மனோஜ் வலிஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்களும் ஆக்ட் பண்ண தான் போறீங்க மனோஜ். உங்க கூட சேர்ந்து உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, எல்லாருமா அப்படின்னு அதிர்ச்சியாகிற மனோஜ் காரை அப்படியே நிறுத்திடுறாரு. போனை கையில வாங்கி, என்ன சார் சொல்றீங்கன்னு மனோஜ் கேட்க, எஸ் மனோஜ், ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகிறதுக்கு அதை கன்சியூம் பண்ற எல்லாருக்குமே பிடிக்கணும். டிவிங்கிறது வீட்டில் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கறது. ஸோ அதை வாங்கும்போது ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, மனோஜுக்கு ஒன்றும் புரியாது. இருந்தாலும் கரெக்ட் சார், கரெக்ட் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸில் இருக்க பீப்புளுக்கும் நம்ம ப்ராடக்ட் போய் ரீச் ஆகணும். அதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது நம்ம பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அப்படி ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு, ஸ்கிரிப்டை கூட ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ஆனா சார், எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எப்படி இதுக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவங்கள தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்க அம்மா அப்பா எல்லாரும் இதுல இருக்கணும் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, சார் ஐயோ, அவங்களுக்கெல்லாம் சுத்தமா நடிக்கவே வராது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதான் மனோஜ் வேணும். நடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது, ரொம்ப ரியலா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். அதான் உங்க ஃபேமிலியை செலக்ட் பண்ணேன். எல்லா கிளாஸ் பீப்புளையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஃபேமிலியா தான் நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, பெருமையா தேங்க்யூ சார்ங்கிறாரு மனோஜ். ஆனா நானும் என் ஒய்ஃபும் வி கேன் மேனேஜ். என் தம்பி ரவியும் அவன் ஒய்ஃபும் கூட ஓகே தான். ஆனா என் தம்பி முத்துவுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் அவ்வளவா நாலேஜ் பத்தாதுங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆஹா, அவர் தான் மனோஜ், ரொம்ப நேச்சுரலா இருக்காரு. அவரை மாதிரி அவர் இருந்தாலே போதும், அதுவே பாக்குற எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஸோ மும்பைல இருந்து ஒரு சூப்பர் டீம் அனுப்புறேன். அவங்க ஆட் ஃபில்ம் பண்றவங்க தான். அவங்க வந்து மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, கொஞ்ச நேரம் குழம்பி நிற்கிறாரு மனோஜ். ஓகே சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓகே சொல்லிடலாமான்னு கேட்கிறாரு. அப்புறமா ஓகே சார்னு மனோஜ் சொல்ல, யூ சி மனோஜ், இந்த ஆடில் உங்க ஃபேமிலியை நான் சும்மா நடிக்க சொல்லல, 4 பேருக்கும் 50,000 கொடுக்குறேன். அதாவது பர் பர்சன் 25,000, டோட்டலா 2 lakhs உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, மனோஜ் சர்ப்ரைஸ் ஆகி, அனுப்பிட்டீங்களான்னு உடனே செக் பண்றாரு. அப்படியா சார், தேங்க்யூ சார்னு வாய் சொன்னாலும் கண்ணு அதை செக் பண்ணி சந்தோஷப்படுது. ரோகிணியும் சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு அந்த மும்பை டீம் வருவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சந்தோஷ் சொல்ல, ஷியோர் சார், கண்டிப்பா நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓகே மனோஜ், எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நாளைக்கு பேசலாம் பைன்னு போனை வச்சிடுறாரு சந்தோஷ். ஓகே சார் பையன்னு மனோஜ் போனை வச்சிடுறாரு. சந்தோஷமா பெருமூச்சு விடுற மனோஜ், ரோஹிணி, நம்மளுக்கு டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல, நம்மளை வச்செல்லாம் ஆட் ஃபில்ம் எடுக்கிறாங்க, ஆனா இந்த முத்து மீனாவெல்லாம் வச்சு இப்ப எடுக்கணுங்கிறாரு, அதுதான் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன பண்றது மனோஜ், ஃபேமிலியே ஒரு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நம்ம கிடைக்கும் இது நல்ல ப்ரமோஷனா இருக்கும்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, இதுல மத்தவங்களை வேற ஒத்துக்க வைக்கணுமே அப்படிங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் பேசிக்கலாம், நம்ம போய் நைட் பேசிட்டு எல்லாருக்கும் 25,000 கொடுத்துடலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எதுக்கு கொடுக்கணும்னு ஷாக் ஆகுறாரு மனோஜ். நடிக்கிறவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல, சந்தோஷ் சார் கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, சும்மா இரு ரோகிணி, அவங்க எல்லாரும் என்ன பெரிய ஹீரோயினா, பணம்லாம் எதுவும் கொடுக்க வேணான்னு மனோஜ் சொல்ல, என்ன அப்படி சொல்ற அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. இந்த பார்ட்டிக்கு எல்லா காசும் செலவாயிடுச்சு ரோகிணி,
இப்ப இந்த பணம் இருந்தா நமக்கு தான் யூஸ் ஆகும். அவங்க யாருக்கும் காசெல்லாம் குடுக்க வேணாம். நம்ம ஷோரூம் ஆட்ல அவங்கள நடிக்க வைக்க போறோம். அதுவே பெரிய விஷயம் தான். அம்மாவுக்கு மட்டும் வேணா ஒரு ரூ. 10,000 குடுக்கலாம். ஏன்னா எங்க அம்மா எனக்காக நெறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏய் மனோஜ், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி ப்ராப்ளம் ஆயிடும். அந்த முத்து சும்மா இருக்க மாட்டான். அப்படின்னு ரோகிணி சொல்ல, வெளியே தெரிஞ்சாதானே? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பணமெல்லாம் ஒண்ணும் குடுக்க வேணான்னு முடிச்சுடுறாரு மனோஜ். நாம ரூ. 2,00,000 பார்வதி ஆண்டி வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்தோம். இப்ப இவன் ஃபேமிலிக்கே தெரியாம இந்த காசை எடுக்க பாக்குறான். நமக்கு ஏத்த ஆளுதான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி சிரிக்கிறேன்னு மனோஜ் கேட்க, இல்ல நீ ஹீரோ மாதிரியே இருக்க, ஈஸியா நடிச்சிருவ, ஆனா எனக்கு அந்த மாதிரி வராதுல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதான் அவரு சொன்னாருல்ல, நேச்சுரலா இருந்தா போதும்னு, நீ உன்ன மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. நைட் ஆகுது. வீட்ல எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. டேய் மனோஜ், சூப்பர்டா சூப்பர் அப்படின்னு விஜயா கை கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர்னு ஸ்ருதிய ரோகிணிக்கு கை கொடுக்குறாங்க. டேய் நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டா, பின்ன என்ன சும்மாவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஷோரூம்ல அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாண்டா, இந்த டிவில எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு முத்து கேட்க, டிவி, டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயும் வரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா ரொம்ப பெருமையா சிரிக்கிறாங்க. பரவாயில்லடா, ஷோரூம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே டீலர்ஷிப் வாங்கிட்ட, இப்ப ஷோரூமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே எடுக்க போற, கலக்குற அப்படின்னு ரவி சொல்றாரு. ஷோரூமுக்கு மட்டும் இல்ல, நாம சேல் பண்ண போற அந்த டிவிக்கும் ஷோரூம்ல வச்சு ஆட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிரிக்கா, அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க விஜயா. நல்ல விஷயம்தாம்மா, சீக்கிரமா மனோஜ் தொழில்ல முன்னேற போறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாம் அவன் திறமைங்க, அவன் பெரிய தொழிலதிபர் ஆவான்னு அவன் ஜாதகத்திலேயே இருக்கே அப்படின்னு விஜயா பெருமைப்பட, என்னைக்கு ஆட் எடுக்க போறீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நாளைக்கு தாங்கிறாங்க ரோகிணி. நாளைக்கு மும்பைல இருந்து அதுக்குன்னு ஒரு டீம் வர்றாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க விஜயாவும் ஸ்ருதியும். சோ அப்ப பெரிய ஆடா தான் எடுக்க போறீங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. ரோகிணி, அப்ப பெரிய சினிமா நடிகை நடிகர்லாம் வருவாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. எந்த செலிபிரிட்டி வர்றாங்க சொன்னா நாங்களும் ஷூட்டிங் பாப்போம்லங்கிறாங்க ஸ்ருதி. நீங்க எல்லாரும் வந்தாதான் ஷூட்டிங்கே நடக்கும்னு ரோகிணி சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரியாம பாத்துக்கிறாங்க. நீ என்னம்மா சொல்ற, புரியலையேன்னு விஜயா கேட்க, அம்மா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க போறதே நாம எல்லாரும் தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ரொம்ப சந்தோஷத்தோட வாய ஆன்னு பொழந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாம நடிக்க போறோமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, சந்தோஷி சார் நாம எல்லாரையும் ஃபேமிலியா நடிக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நடிக்கிறத பத்தி நமக்கு என்னடா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுவரையிலும் ஆச்சரியத்துல இருந்த விஜயா, அதானே, பரதம் ஆட சொன்னா நான் வந்து ஆடிடுவேன், நடிக்கணும்னு சொன்னா எப்படிடா அப்படின்னு விஜயா கேட்க, டேய் இந்த நடிக்கிறதெல்லாம் உனக்கு தான் கைவந்த கலை, அப்படியே நல்லவே மாதிரியே ஒரு ஆக்டிங் கொடுப்ப பாரு, இப்ப நாங்கெல்லாம் வந்து நடிக்கணும்னு சொல்ற அப்படின்னு முத்து கேட்க, நான் சொல்லல, சந்தோஷி சார் தான் சொல்றாரு, உங்க ஃபேமிலி தான் இதுல நடிக்கணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அங்கிள் அது ஒண்ணும் இல்ல, பொதுவா ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூமுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வருவாங்க, அதுல ஒரு ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருளை நம்ம சேல் பண்றோம், சோ எல்லா ஃபேமிலியஸையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும்னு சந்தோஷி சார் நினைக்கிறாரு அப்படின்னு ரோகிணி எக்ஸ்பிளைன் பண்ண, சரிம்மா அதுக்கு நடிக்கிறவங்கள வச்சே எடுத்துட்டு போலாமே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுதானே தலையாட்டுறாரு முத்து. அவருக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருச்சு அங்கிள், நாம நடிச்ச ஆட் ரொம்ப நேச்சுரலா வரும்னு நம்புறாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, ரொம்ப சந்தோஷமாகிற விஜயா, அப்ப நாம எல்லாருமே நடிக்க போறோமா அப்படின்னு கேட்க, ஆமாமா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வீட்டு டிவிலையும் நம்ம ஆடு தான் வரப்போகுது, நாம தான் வரப்போறோங்கிறாரு மனோஜ். ஏய் சூப்பர்ப்பா, எனக்கு ஓகேன்னு ஸ்ருதி சொல்ல, உனக்கு நடிக்கலாம் வருமானு கேக்குறாரு ரவி. டப்பிங் பேசும்போது யோசிச்சிருக்கேன், நாமளும் நடிச்சா எப்படி இருக்கும்னு, இப்ப ஒரு சான்ஸ் வரும்போது நடிச்சுதான் பாக்கலாமே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப உனக்கு நீயே வாய்ஸ் கொடுத்துப்ப அப்படின்னு ரவி சொல்றாரு. ஆமா இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நானே வாய்ஸ் கொடுக்கறது கூட நல்லா தான் இருக்கும், அப்ப நாம நடிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. விஜயா ஒரே ஆனந்த அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்காங்க. ரோகிணி, நீங்க தானே கடைக்கு ஓனர், நீங்க நடிச்சா பத்தாதா அப்படின்னு மீனா கேட்க, ஃபேமிலி இருக்க எல்லாருமே நடிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, இல்லங்க நான் வரல, எனக்கு நடிக்கலாம் வராது அப்படின்னு மீனா சொல்ல, யாரு உனக்கா, தினமும் இந்த வீட்டுல நடிச்சுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு விஜயா பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அத்தை, நான் இயல்பா தான் இருக்கேன், அது உங்களுக்கு நான் நடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்க, அண்ணாமலை விஜயாவை மறுக்கிறாரு. மீனா இருக்கிறதுலயே சீனியர் நடிகை அம்மா தான்,
பாட்டி ஊர்ல இருந்து வரும்போது எங்க அம்மா ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க பாரு. என்னப்பா அப்படின்னு முத்து கேட்க விஜயா ஒரு மாதிரி விக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அளவுக்கு ஆக்டிங் கொடுக்க முடியலன்னாலும் நம்மளும் ஓரளவுக்கு பண்ணலான்னு முத்துவும் ஒத்துக்கிறாரு. ஏய் நீங்க எல்லாம் சின்ன பசங்க நடிக்கலாம், நாங்க எதுக்குன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா எல்லா ஏஜ் கேட்டகரியும் கவர் பண்ணணும்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அங்கிள் நீங்க வீட்ல இருக்க மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசினாலே போதும். ஆண்டி உங்களுக்கு ஓகே இல்லைன்னு ரோகிணி கேக்குறாங்க. ரொம்பவே வெக்கப்படுற விஜயா, பரதத்திலேயே பாவம் எல்லாம் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட நடிக்கிறது தானே, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு விஜயாவும் ஒத்துக்கிறாங்க. முத்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நான் உங்களுக்காக எதுக்கு நடிக்கணும், அதனால எனக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு முத்து கேக்குறாரு. டேய் கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கடா. டேய் உன் கடைக்கு வந்தா எனக்கு என்னடா ஆச்சு, எனக்கு சவாரி வந்தா தாண்டா பொழப்பு, என் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூட இருக்கணுமா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க நானும் பூ கொடுக்க போகணுங்கிறாங்க மீனா. ஆமா நீ ஒரு நாளைக்கு பூ கொடுக்க போகலன்னா செடியில பூவெல்லாம் பூக்காது பாரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அத்தை எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிற மீனா. ரோகிணி எவ்வளவு நேரம் படம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்க, காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் முடிச்சிருவாங்கங்கிறாங்க ரோகிணி. என்ன இது விளம்பரம்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு நாள் ஆகுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா அது அப்படிதான்ப்பா, எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாப்பா எனக்கு புரியாதுதான்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரு. டேய் ஒரு நாள் முழுக்க உனக்காக நான் வேலை பார்க்கறதுல எனக்கு என்னடா யூஸ் இருக்குது, எவ்வளவு காசு கொடுப்பேன்னு நேரடியாவே கேட்டுடுறாரு முத்து. காசா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாண்டா நாங்க 2 பேரும் எங்க வேலையை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு வரணும்னா நீ காசு கொடுத்து தானே ஆகணுங்கிறாரு முத்து. என்னடா நாம ஒரு பிளான் போட்டிருந்தா இவன் இப்படி கேக்குறானேன்னு மனோஜ் பார்க்க, ரோகிணி கொடுத்துடலாங்கிற மாதிரி பாக்குறாங்க மனோஜ. நாளைய ப்ரோமோல மும்பைல இருந்து வந்திருக்க டீம், ஏன் கட் 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 உயிரை வாங்குறீங்க, ஒரு ஆடு கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களான்னு கோவமா கேட்க, ஹலோ என்னங்க டைரக்டர் ஆச்சுன்னு பார்த்தா ஓவரா பேசுறீங்க, ஏதோ போனா போகுதுன்னு ஓசில நடிச்சு கொடுத்தா ஓவரா பேசுறீங்க அப்படின்னு முத்து கோவமா எழுந்து வர்றாரு. சந்தோஷி சார் நடிக்கிறதுக்குன்னு ஆளுக்கு 25,000 ரூபான்னு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லிட எல்லாரும் மனோஜ் பாக்குறாங்க. மனோஜ் அப்படியே திருட்டுத்தனமா ஒதுங்கி போய் ரோகிணி பின்னாடி நின்னுக்கிறாரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.